எல்லோருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். ஆவணி மாத பௌர்ணமி இரவு இந்த செழிப்பான பரிகாரம் பணம் பன்மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும், தங்க நகைகளும் சேரும், திடீர் அதிர்ஷ்டம், மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ள வார்த்தைகள், எப்படி சொல்கிறது, மங்களகரமான வார்த்தைகள். அந்த மாதிரி இப்போ நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது என்னென்னா, ஒரு விளக்கு தட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் நெய் தீபம் ஏற்றினா கூட ரொம்ப நல்லதுங்கப்பா. நெய் தீபம் கூட ஏற்றி வைங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. நான் இப்போதைக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றி ஏற்றிருக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் வீடியோவில் விளக்கு ஏற்றியே உங்கள்கிட்ட காமிப்போம், இதை சொல்லுவோம். என்னோடய பிள்ளைங்களுக்கு, சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கும், இல்லை என்னோடய என் பிள்ளைங்க தான் சப்ஸ்கிரைபர்னால் என்ன, என் பிள்ளைங்க தான், சகோதர சகோதரிகளுக்கு இதை நான் செஞ்சு காட்டணும். இதை மாதிரி செஞ்சு தங்க நகைகள் சேரணும். ஒரு சிலருக்கு பணம் இருக்கும், நகை வாங்க போகவே முடியாது. இடம் கூட ட்ரை பண்ணுவாங்க, பணம் வச்சுருப்பாங்க, அவங்களால அந்த இடம் அவங்களுக்கு செட்டே ஆகாது. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி பணம் தான் வேணும், பணத்துக்கு தான் கஷ்டம், பணம் பிரச்சனை தான் எங்கள் வீட்டில். நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ஒரு நேரம் வரைக்கும் தான் அந்த பணம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காசு என்பது கையில் இல்லாமலே போகுது. அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் விளக்கு நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டு கூட இதை செய்யலாம். அதில் இந்த டைமண்டு கற்கண்டு 2 போடுங்க, ஓகேங்களா? இப்போ டைமண்டு கற்கண்டு நான் போட்டுட்டேன் அந்த விளக்கில். நான் அகல் விளக்கு தான் உங்களுக்கு ஏற்றி வச்சு காட்டுறேன். நீங்களும் அகல் விளக்கில் செஞ்சேன், ஏன்னா பஞ்ச பூதங்களும் உட்கொண்டது இந்த அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு, சரிங்களா? இப்போது அடுத்தது செம்பிலான சொம்பு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி மண் பாத்திரம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எப்பவுமே சொல்லுவேன் வீடியோவில், இந்த மாதிரிங்கம்மா கடைக்கு போகும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையான பொருட்கள்லாம் கம்மி ரேட்டு தான். நான் சொல்கிறது வீடியோவில் எதுவும் விலை அதிகமாகலாம் இருக்காது, திட்டமான விலை உள்ள பொருள் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த மண் குடுவை நீங்கள் வாங்கி வச்சுருந்தா அதில் கூட செய்யலாம்ப்பா, தவறு இல்லை. செம்பு சொம்பு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. சப்போஸ் அந்த மண் குடுவையும் இல்லைமான்றவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி டம்ளர், யூஸ் பண்ணாத கண்ணாடி டம்ளர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் செய்யலாம், ஓகேங்களா? இந்த தாந்திரிகம் என்பது, இந்த பரிகார தாந்திரிகம், இதை ஏன் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி நினைக்காதீங்க. இது நான் செய்கிறேன், மனப்பூர்வமாக நான் இதை பண்ணுறேன், எனக்கு 100% நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி இதை செய்யுங்க, ஓகேவா? செஞ்சு தான் பார்ப்போமேன்னு சில பேர் எனக்கு கமெண்ட்ஸே போடுறது உண்டு. செஞ்சு தான் பார்ப்போமேன்னு செஞ்சம்மா, எனக்கு அழகாக எனக்கு அந்த விஷயம் முடிஞ்சு போச்சுமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுறவங்க உண்டு. இதை நீங்கள் ரொம்ப மங்களகரமாக, இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு பௌர்ணமின்னு சொல்கிறேன். காலையில் 9:45 பிறக்குது. நாளை இரவு முழுவதும் பௌர்ணமி தான். மறுநாள் காலையில் தான் 10:32 ஏதோ சம்திங் 10:30யோட அந்த பௌர்ணமி முடிஞ்சு போகுது. அதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் நாளைக்கு தான், கோவில்களில் பௌர்ணமி பூஜை நாளைக்கு தான், விளக்கு பூஜை நாளைக்கு தான், குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லைங்களா அம்மனுக்கு, அதுவும் நாளை இரவு தான். அதனால் நாளை இரவு நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் கையில் உங்கள்கிட்ட காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலைகள். இதெல்லாம் இப்போ நான் இப்போயே வீடியோவில் காமிக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, எங்கள் வீட்டில் துளசி இலை இல்லைம்மா, அதுக்கு பதில் வேறு ஏதாவது பயன்படுத்தலாம். துளசி இலை இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. அதுக்கு இல்லாத போது என்ன பண்ண முடியும்? அதுக்கு பதில் வேறு ஏதாவது நான் இன்னொரு விஷயம் போடுறேன் இல்லைங்களா, அதை மட்டும் போட்டு செய்யுங்க. இதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இதை செய்ய முடியலைன்னா மனசு வருத்தவே படாதீங்க. அதே மாதிரி கடன் இருக்குதுன்னு எப்பொழுதுமே கலங்காதீங்கப்பா. கண்டிப்பாக அந்த கடன் அடைந்தே தீரும். நம்ம அந்த கடன், இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது பச்சை கற்பூரத்தை தூள் அந்த பாக்ஸில் கொட்டி வச்சேன் இல்லைங்களா, அதில் தூளாக இருந்ததை எடுத்து நான் போடுறேன். பெருசாக ஏன் உடைப்பானேன்னு சொல்லிட்டு தூள் கற்பூரமும் அதிலே இருக்குது, அதை எடுத்து தூள் பண்ணி நல்லா தூவி விட்டுட்டேன் அந்த தண்ணியில். இந்த தண்ணி என்னென்னா ஒரு மங்களகரமான ஒரு நீர். இது
ஒரு எப்படி சொல்கிறது, சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய தண்ணீர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 2 ஏலக்காயை முழுசாகவே போடுங்க, நசுக்கணும்னு அவசியம் இல்லை. முழுசாக 2 ஏலக்காயை அதில் போட்டுருங்க. இதை போட்டுட்டு இன்னொரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது என்னென்னா, பணம் தாம்மா எனக்கு பிரச்சனை. நான் அதுவும் நிறைய நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த பௌர்ணமி பூஜை விளக்கு ஏற்றி வச்சுட்டு ராத்திரி தான் செய்வாங்க நிறைய பேர். இது நீங்கள் இரவு ஒரு 8 மணிக்கு கூட செய்யுங்க. இரவு 8 மணி 8:30 மணி. இல்லை நான் கோயிலுக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போவோமா, கோயிலுக்கு போயிட்டு வந்து செய்யட்டுமாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யுங்கப்பா. உங்ககிட்ட இருக்கிற ரூபா நோட்டுலேயே 100 ரூபா 500 ரூபாய் இருந்தால் கூட அதில் வைங்கப்பா. 500 ரூபா 20 ரூபா 100 ரூபா எல்லாத்தையும் அது எது உங்ககிட்ட இருக்குதோ கொஞ்சம் தாள்கள் ரொம்பலாம் நான் வைக்க சொல்ல வச்சுட்டு அந்த தட்டில் ஒரு தாம்பலத்தை இந்த சின்ன இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு பீங்கான் தட்டு, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்கப்பா. சரி, இப்போ அந்த பணத்துக்கு மேலேயும் நான் துளசி இலைகளை வச்சேன். இந்த துளசி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு மேலே ஒரு பெரிய கட்டி கற்பூரம் பச்சை கற்பூரத்தை வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? பச்சை கற்பூரத்தை வச்சுட்டோம். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தங்கம் வேணும், நான் வீடியோவிலே காமிப்பேன் சொல்கிறேன். நம்மளுக்கு இதுக்கு மேலே ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்ற மறந்துட்டேன். ரோஸ் வாட்டர்னால் பன்னீர். அந்த பன்னீரை அதில் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் இரவு தான் நம்ம செய்ய போகிறோம், 8 மணிக்கு 9 மணிக்கு. அந்த எந்த இடத்துல நிலா வெளிச்சம் நல்ல சந்திரன் ஒளி எந்த இடத்துல உங்களுக்கு படுதோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தட்டையும் இந்த டம்ளரையும் அங்கே வச்சுருங்க. நான் டம்ளரில் செஞ்சு காட்டுறேன், செம்பு டம்ளரு. நீங்கள் எண்ணத்தில் செய்கிறீங்களோ அதை கொண்டு போய் அந்த நிலவு வெளிச்சத்தில் பால்கனியில் அந்த பணத்து கூட 2 ஏலக்காயும் வைங்க. ஓகேங்களா? அந்த பால்கனியில் எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க, இல்லை மொட்டை மாடியில் வைங்க. சேஃபு கிடையாதுமா, நான் எங்கள் வீட்டில் எலிலாம் ஒலாத்தோம் அப்படின்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது சந்திரன் ஒளியில் இருந்தால் ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லைங்களா வீடியோவில் காமிக்கிறேன்னு. இதுக்கு பணத்துக்காக பணம் நம்ம தட்டில் வச்சுட்டோம். இப்போ தங்கம் பெருகணும், நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை ஏதாவது ஒரு தங்கத்தை அந்த தண்ணியில் போடுங்க. ஏன்னா ஐஸ்வர்யமான தண்ணீர் அது என்ன பண்ணுன்னா அந்த இடத்தையே அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஆக்கி வைக்கும். சரி, நிலவு வெளிச்சத்தில் வைக்க முடியாதுமா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேங்களா, எலி பிரச்சனை இருக்கும் அப்படின்றவங்களுக்கு பூஜை அறையிலே வைங்கப்பா. விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஓம் மகாலட்சுமியே நமக, ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமகன்னு 21 தடவை இல்லை 108 தடவை. இந்த காமாட்சி விளக்கு நீங்கள் கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறீங்கன்னா அந்த கஜலட்சுமி விளக்கு ஒரு மலர் எடுத்து வச்சுக்கிட்டு 108 தடவை கணக்கு பண்ணி கூட அந்த அர்ச்சனை பண்ணுங்க. அப்படியே நம்ம வீட்டு பூஜை அறையிலே கூட இருக்கட்டும். இது நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. உங்கள் வீட்டில் நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து அதில் இருக்கிற அந்த தங்க நகையை கையில் எடுத்து போட்டுக்கின்னு வீடு முழுவதும் இந்த தண்ணியை தெளிங்க. நம்ம தலையிலையும் தெளிச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஐஸ்வர்யமான தண்ணீர். இது உங்கள் தலையில் பசங்க தலையெல்லாம் தெளித்து விடுங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.